ஆபிரகாமை கூப்பிட்டோன்னு பாருங்க மகள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையோ உன் இனத்தையோ உன் தகப்பனுடைய வீட்டையோ வான்னு சொல்லலாம்ல, வரமாட்டோம், சாக்குன்னு சொல்லுவோம். ஒருத்தர் கேட்கிற ஆண்டவரே ஊழியத்துக்கு வர அவன் எழுதி விட்டுட்டு வா. எப்படி ஆண்டவரை வர, எங்க அப்பா செத்து போனோன்னு அடக்கம் பண்ணிட்டு சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு வாரு, நீ அப்படியே ஓடி போயிடும் ராமின்னு சொல்லுங்க. எனக்கு அப்படிதான் நம்ம இருக்கிறோம். ஆமாங்க வாங்குறது ரிட்டைர்மெண்ட் கிடைச்சோன்னா ஒரு பெரிய லோனும் கிடைக்கும், அதை பிடிச்சோன்னா வாரனே நீ ரிட்டைர்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி நீ அங்கே போயிடுவேன். அம்மாவே இல்லையா இப்படி அதுதான் ஆண்டவர் பாருங்க இப்படி கூட அழகா சொல்றாரு. என்னென்னலாம் நம்ம மனசுல இருக்க எல்லாம் சொல்றாரு. எத்தனை பேர் சொல்றீங்க இப்போ ஆண்டவர் என் மனசுல உள்ளதை பேசிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு இதனால நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் இருக்கிறோம். உறவுகள்னால என்னது ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை. ஆமாவே இல்லையா? சொந்தங்கள்னால ஆசீர்வதிக்கப்படும் சில காரியங்களை எங்களால் முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறது. ஆமாவே இல்லையா? ஆபிரகாம் முடிவெடுத்தான், தேவனுடைய முடிவை அவனை ஏற்றுக்கொண்டாராம் என்று. இன்றைக்கு வந்திருக்கிற நீங்களும் உங்களுக்கு ஒரு முடிவை எடுத்தால் தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அல்லாது போனா வேற ஒருத்தருடைய இதுல நீங்க என்ன செய்யக்கூடாது, குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாவே இல்லையா? நீ முடிவு எடுத்தாதான் நீ ஆசீர்வதிக்கப்படும். உன்னை அழைச்சிருக்கிறா, நீ முடிவு எடுக்காம இன்னொருத்தரோட சுகத்துல, இன்னொருத்தரோட சாப்பாட்டுல, இன்னொருத்தரோட வாழ்க்கையில் நீங்க என்ன செய்யக்கூடாது, இடைப்படக்கூடாது. வாசிக்க மகன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையோ உன் இனத்தையோ உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. சொல்லுங்க, நீ போனீங்கன்னா உன்னை பெரிய ஜாதியா மாட்டேன். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்கன்னா ஆண்டவர் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவார். அவர் ரெண்டாவது சொல்ற, உன்னை பெரிய ஜாதி ஆக்கிட்டு பிச்சைக்காரனை வைக்க மாட்டேன், ஆசீர்வதிப்பேன். அடுத்து சொல்றாரு, உன் பேரு